எப்படி பி ஹெல்தி ஹெல்ப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் உங்கள் செல்வ அன்பராஜ். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சீரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரகத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது எல்லா தொழில்களுமே ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு இடம் இருக்கும் அப்படி இல்லையா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சன்ல சமையல் அறையில ஒரு சிறந்த அந்தஸ்துள்ள ஒரு இடம் அப்படின்னா அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சரை பெட்டியில நீங்காத இடம் பிடித்தது தான் சீரகம். இந்த சீரகத்தை பயன்படுத்தி இயற்கை வழியில எடை எப்படி குறைக்கிறது அப்படின்றத ஒரு 5 டிப்ஸ் நான் இந்த வீடியோட இறுதியில நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சீரகத்தை சீர் பிளஸ் அகம், அகத்தை சுத்தப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சீரகத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, க்ரூட் ஃபைபர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபைபர் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, P1 P2 இருக்கு, இன்னும் எண்ணற்ற நற்குணங்கள்லாம் இருக்கிற இந்த சீரகத்தை ஆதி முதல் நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அறிவு இருக்குன்றத பாருங்க. கேரளா, மைசூர் போன்ற இடங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த என்ன தண்ணி குடிச்சாலும் அது சீரக தண்ணியா தான் இருக்கும். இப்பவும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்கள்ல காற்றழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி காற்றழுத்தம் கம்மியா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இதயத்துக்கு ஆபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆபத்தை குறைக்கிறதுக்காக அன்றைய காலகட்டத்தில இருந்து நம்மளோட முன்னோர்கள் பாத்தீங்கன்னா இந்த சீரக தண்ணியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரகத்தை சாப்பிடுறதால, சீரக தண்ணியை சாப்பிடுறதால என்னென்ன நல்லது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கும், பிபி வராம தடுக்கும், வாய்வு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா வராது. அது மட்டும் இல்லாம நமக்கு ரொம்ப லேட் நைட்ல டக்குன்னு வயிறு வலி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜீரகத்தை கொஞ்சம் அரைச்சு அதோட சேர்த்து தேனை கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியா அந்த வயிறு வலி உடனே நிக்கும்னு சொல்றாங்க. கொலஸ்ட்ரால் லெவல், ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவலை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறமா சீரகமும் வெண்ணையும் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் சரியாகும். நிறைய பேர் அல்சர் ப்ராப்ளத்துக்காக வேண்டி திருப்பி ஒரு டானிக்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் இனிமே ஜீரகத்தை அரைச்சு வெண்ணையோட கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா பிளட் சர்க்குலேஷன்ஸ், ரத்த ஓட்டங்களை ரொம்ப சீராக்கும். அப்புறம் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் வலியில ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க குடிக்கிற தண்ணியே ஜீரக தண்ணியா குடிக்கும் போது அந்த நேரத்துல ஒரு பெயின் கில்லர் மாதிரி யூஸ் ஆகி அவங்களுக்கு அந்த வலி தெரியாம இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம முகம் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா ஜீரக தண்ணியோட கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து முகம் கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த முகம் ரொம்ப தெளிவா இருக்கும், பளபளன்னு இருக்கும் சொல்றாங்க. சோ இப்ப நாம வெயிட் லாஸ் பத்தி ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன் இல்லையா, அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டே 1 டீஸ்பூன் ஜீரகத்தை எடுத்து அதை தண்ணியில ஊற வச்சிடணும். விடிய காலையில எந்திரிச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதுல ஒரு ½ லெமனை நீங்க புழிஞ்சு விட்டு நீங்க ரெகுலரா குடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கும். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா தயிர்ல கொஞ்சம் ஜீரகத்தை நுணுக்கி போட்டு நீங்க தொடர்ந்து டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுவும் வெயிட் லாஸ் நடக்கும். அப்புறமா தேனையும் ஜீரகத்தையும் கலந்த ஒரு தண்ணியை ஒரு ஈவினிங் டைம்லயும் நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா சூப், டெய்லி ஒரு சூப்ல அதுல கொஞ்சம் அதிகமா ஜீரகத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அடுத்து 5th டிப்ஸ் உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறியோட சேர்த்து நீங்க லெமனையும் அடுத்து இஞ்சியையும் அடுத்து ஜீரகத்தையும் கலந்து போட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான உணவை தான் மக்கள் நம்ம அன்றாட கொஞ்சம் புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்றைய காலகட்டத்திலேயே நம்ம முன்னோர்கள் இதோட மருத்துவ பயன்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து சாப்பிடுவோம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், இதை பரப்புவோம் உலகமெங்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்து வேற ஒரு டிப்ஸ்ல நம்ம சந்திப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.